بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تعلم நபியே நீங்கள் அறியவில்லையா அன்னல்லாஹ லஹு முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த் வானம் பூமியினுடைய அனைத்து அரசாட்சியும் அல்லாஹ்வுக்குரியது யுஅذிபு மன் யஷா அவன் தான் நாடியவர்களை தண்டிக்கிறான் வயக்ஃபிரு லிமன் யஷா அவன் நாடியவர்களை மன்னிக்கிறான் அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லாஹு தஆலா அனைத்து வஸ்துக்களின் மீதும் சக்தி படைத்தவன் என்று அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தில் சொல்றான். இந்த ஆயத்தில் அல்லாஹ் வானம் பூமியினுடைய அனைத்து அரசாட்சியும் அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ் தன்னை ஒரு சர்வதிகாரி என்று சொல்கிறான். இந்த உலகத்துல நம்ம யாராவது ஒருவர் தனக்கு விருப்பமான ஒரு காரியத்தை செய்து ஒரு ஆட்சி செய்கிறாரு. உதாரணத்துக்கு ஹிட்லரா இருக்கட்டும், தன்னுடைய மக்கள் மட்டும்தான் வாழணும், கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் வாழணும் அப்படின்னு யூதர்களை கொண்டு குடிச்சார். அதே மாதிரி இந்தியால நாங்க அது இந்து ராஷ்டிரமா உண்டாக்க போறோம் அப்படின்னு ஒரு சர்வதிகார போக்கு இப்பொழுது கையாளப்பட்டிருக்கு. இதே மாதிரி கடந்த காலங்களில் மன்னராட்சிகளில் இப்பவும் மன்னராட்சிகள் இருக்குது. இந்த மன்னர்களை எதிர்த்து பேசினா அவங்க கொலை செஞ்சிருவாங்க, வேறு ஏதாவது தண்டனைகள் கொடுப்பாங்க, சிறையில போடுவாங்க. உதாரணத்துக்கு சவுதியினுடைய அரசாங்கத்தை நம்ம எடுத்துக்கலாம். சவுதி அரசாங்கத்தை எதிர்த்து பேசிய நிறைய பேருக்கு ஜெயிலில் போட்டாங்க. இமாமா இருந்து 2016 ஒரு இமாம், 2022 ஒரு இமாம், ஷவுல் சுரைன் என்று சொல்லப்படக்கூடிய 30 வருஷம் இமாமா இருந்த பெரும் பெரும் இமாம்களை தான் தூக்கி நீக்கிட்டாங்க. அவங்க 30 சுதேசிக்கு இணையான இமாம், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 35 வருஷம் இமாமத்துல இருந்தாங்க. காபத்துள்ளால முக்கியமான இமாம் நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா அவர் ஜெயில போட முடியாது, ஜெயில போட்டா மக்கள் கொந்தளிப்பாங்க, கேட்பாங்க, நிப்பாட்டிட்டாங்க. சர்வதிகார போக்கு. இப்ப நம்ம இங்க சொல்ல வரக்கூடியது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி பலஸ்தீனத்தில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு எகிப்து நாட்டை சேர்ந்த ஒருவர் ஒரு பலஸ்தீனத்தினுடைய கொடியை வச்சுட்டு தவாப் செய்கிறார். காபத்துள்ளால தவாப் செய்யும் பொழுது அரபுகளுக்கு என்னாச்சு, இஸ்லாத்தை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையான்னு கத்திக்கிட்டே அவர் தவாப் செய்யறார். உடனே கைது செஞ்சுட்டாங்க, தவாப்ல வச்சே கைது செஞ்சுட்டாங்க. இப்படி சர்வதிகார போக்கு எல்லா நாடுகளிலேயும் மன்னராட்சி முறையில இருக்குது. அல்லாஹ் சொல்றான், நீங்க யாரும் சர்வதிகாரி கிடையாது, உண்மையான சர்வதிகாரி வானம் பூமியினுடைய ஆட்சி எனக்குரியது. அஸீபு மையஷா நான் நாடியவர்களை தண்டிக்கிறேன், நான் நாடியவர்களை மன்னிக்கிறேன். அல்லாஹ் கேள்வி கேட்க முடியாது, நீ ஏன் இந்த ஆளை தண்டிச்ச, நீ ஏன் இந்த ஆளை மன்னிச்ச, நான் இவனை கூட நல்லா அமல் செஞ்சிருந்தேன், என்னை ஏன் நரகத்துல போடுற, நான் 5 நேரம் தொழுகிறேனே, எனக்கு ஏன் வாழ்க்கையில முசீபத்தா இருக்குது, ஒரே ஆஸ்பத்திரி செலவா இருக்குது, ஒரே கஷ்டமா இருக்குது, அல்லாஹ்ட்ட கேட்க முடியாது. அல்லாஹ் தஆலா யாருக்குனாலும் சோதனையை தருவான், யாருக்குனாலும் கஷ்டத்தை தருவான். அல்லாஹ் சொல்றான், நான் நாடியவர்களுக்கு ஒரு சில அதாபங்களை கொடுக்கிறேன், நாடியவர்களை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல சொல்றான். இப்போ இந்த இடத்துல இந்த ஆயத்துகளை வைத்து சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், யா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா படைக்கும் பொழுதே இவர் சொர்க்கவாசி இவர் நரகவாசின்னு படைச்சிட்டான். படைக்கும் பொழுதே விதி எழுதப்பட்டுருச்சு, நம்ம படைக்கிறதுக்கு முன்னாடியே விதி எழுதப்பட்டுருச்சு. ஒரு விதி எழுதப்பட்டிருக்குன்னா நாங்க ஏன் தொழுகணும், நாங்க ஏன் அமல் செய்யணும், நாங்க ஏன் நோன்பு வைக்கணும், நாங்க ஏன் சக்காத்து கொடுக்கணும், இதெல்லாம் என்ன தேவை இருக்கு? படைக்கும் பொழுதே தெரிஞ்சு போச்சு இவர் சொர்க்கவாதி நரகவாசின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, குல்லும் யஸ்ஸரும் லிமா குலிக லஹ், அதாவது ஒவ்வொருவரும் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டார்களோ அந்த நோக்கம் அவருக்கு லேசுபடுத்தி கொடுக்கப்படும். உதாரணத்துக்கு இந்த ஹதீஸினுடைய விளக்கம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை பேசினாலும் ரத்தின சுருக்கமா தான் பேசுவாங்க, அதுல 1000 அர்த்தம் இருக்கும். அவர் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டாரோ அந்த காரியம் லேசுபடுத்தி கொடுக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் சொர்க்கத்துக்காக வேண்டி படைக்கப்பட்டிருந்தா அவருக்கு தொழுகிறது ரொம்ப ஈஸி, அவருக்கு குர்ஆன் ஓதுறது ரொம்ப ஈஸி, அவருக்கு தான தர்மங்கள் கொடுக்கிறது ரொம்ப ஈஸி, அவருக்கு அல்லாஹ்வுடைய பாதையில தான் சேர்த்து வைத்த சொத்துக்களை லட்சங்களை ஹஜ்ஜுக்கு செலவழிக்கிறது ஈஸி, அவர்கள் பாரமாவே தெரியாது. ஓ, இதுக்கு போய் இவ்வளவு செலவழிக்கணுமா, ஹஜ்ஜுக்கு போய் இவ்வளவு செலவழிக்கணுமா, இதுக்கு போய் நம்ம இவ்வளவு காலம் தூங்கி காட்டி காலையில குளிர் நேரத்துல எந்திரிச்சு வரணுமா, பொழுது நமக்கு என்ன கிடைக்க போகுது, வியாபாரம் பண்ணணுமே, அதை விடவா இது ரொம்ப பெரிய முக்கியம், குடும்பத்தை பார்க்கணுமே,
என்று தொழுகை இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் துச்சமாகவும் உலக காரியங்கள் பேராசைகள் தன்னுடைய உள்ளத்தில் மேலோங்கியும் காணப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது இல்ல. இது நரகத்திற்கு படைக்கப்பட்டதனுடைய அடையாளத்தினுடைய வெளிப்பாடு. ஒருத்தர் நரகவாசின்னா அவருக்கு என்னன்னா, அவருக்கு சினிமா பார்க்கறது, மது குடிக்கிறது, அவருக்கு பெண்களோட விபச்சாரம் செய்யறது, மற்ற நரகத்துக்கான காரியங்கள் இருக்குல்ல. இப்ப நம்ம முதல் சொன்னது சொர்க்கத்துக்கான அமல்கள், தொழுகிறது, அமல் செய்யறது, மற்ற காரியங்கள் இருக்கிறது, சொல்றது. அந்த காரியம் அவருக்கு லேசாக்கி கொடுக்கப்பட்டோம். அல்லாவே அவரை நடத்தும் போது லேஸ், அவருக்கு அது கஷ்டமாவே தெரியாது. அதுவே ஒருவருக்கு அல்லாஹ் எந்த விஷயத்தை லேசுபடுத்தி கொடுத்துருவான், அவருக்கு மற்ற எல்லா அனாச்சாரங்களையும் லேசுபடுத்திடுவான். மற்ற காரியத்துல ரொம்ப சாதாரணமாக ஈடுபடுவாங்க. இவருக்கு அல்லாஹ் அவர் விளங்கி, அப்ப நம்ம கொஞ்சம் நம்மளை பரிசோதனை பண்ணி பார்க்கணும். அல்லாஹ் எனக்கு எதை லேசுபடுத்தி வச்சிருக்கான்? தொழுகிறத, அமல் செய்யறத, நல்ல காரியங்கள் செய்யறத, மற்றவங்களுக்கு நல்லதை ஏவறதை லேசுபடுத்தியிருக்கானா, இல்ல ஹராமான காரியங்களை செய்யறதுல இன்பத்தை தந்திருக்கானா? எனக்கு எதுல இன்பம் கிடைக்குது? நமக்கே தெரியும், நம்மளை சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தெளிவா சொல்லிட்டு, இதுதான் விதி. விதியை நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதை எதை பண்ணாலும் விதி மேல பழிய போட்டுருது. அல்லாஹ் தஆலா தான் விதியில எழுதிட்டாங்க. இது யாருடைய பழக்கம்னா ஷைத்தானுடைய பழக்கம். ஷைத்தான் அல்லாஹ் கேட்டான், ஏன்பா நீ சஜிதா செய்ய முடியாத ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏன் சஜிதா செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டான். இல்லையா ரப்பே, காலான கைரும் மின், நான் அவரை விட சிறந்தவன். கலக்கத்தனி மின்னாரி கலக்கத்தமும் மின்தீர். யாரெல்லாம் நீ அவரை எதிர படைச்ச, சாதாரண மண்ணுல படைச்ச, இனி நீ நெருப்பால படைச்ச, நான் உயர்ந்தவன் அப்படின்னு பெருமை பேசினாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அல்லாஹ் வெளியே போக சொல்லிட்டான். கால ஃபஹ்ருஜ் மின்ஹா ஃபஇன்னக ரஜீம் வைன் அலைக்கல் லஅனத்து இலா யௌமித்தீன். இன்னையிலேருந்து நீ லானத் செய்யப்பட்டவனாக, இந்த இதை விட்டு வெளியில கிளம்பு, நீ சன்னிதானத்துல நீ இருக்காத, நான் வெளியே கிளப்பான். வெளியில கிளப்பும் போது அவன் அல்லாஹ்ட்ட ஒரு வார்த்தையை வைக்கிறான். அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். கால ஃபபிமா அகவைத்தனி, யா ரப்பே நீ என்னை எப்படி வழிகெடுத்தாயோ, கால ஃபபிமா அகவைத்தனி லவ் ஸய்யினன்ன லஹும் ஃபில் அர்தி வலஉதியன்னஹும் அஜ்மஈன். நீ என்னை எப்படி வழிகெடுத்தாயோ அதே போன்று நான் உலகத்தில் உள்ள மக்களை வழிகெடுப்பேன். எப்படி? அல்லாஹ் மேல நீ தான் என்னை வழிகெடுத்த, நான் என்ன செய்யல, நான் நல்லா தான் இருந்தேன். உன்னை தொழுது இபாதத் செஞ்சுக்கிட்டு நல்ல எல்லா விதமான வணக்க வழிபாடுகளும் செஞ்சுக்கிட்டு நான் நல்லா இருந்தேன். என்னை வழிகெடுத்தது நீ தான். யாரை பார்த்து? அல்லாஹ் பார்த்து. நீ என்னைய வழிகெடுத்த மாதிரி உன்னுடைய படைப்படமான மனித வர்க்கங்கள் நான் வழிகெடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டாங்க. என்ன செஞ்சுட்டு வந்தான்? சபதம் செஞ்சுட்டு வந்தான். இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? அல்லாஹ் தஆலா மேல பழிய போட்டான், அவன் விதி மேல பழிய போட்டான். அவனுக்கு அவன் செய்யக்கூடிய காரியம் எதிர்த்து பேசுறது ரொம்ப லேசா இருந்துச்சு. அல்லாஹ் யார் சொல்றாங்கிறத அவன் கவனிக்கல. இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறது என்னன்னா, அல்லாஹ் தான் நாடியோரை தண்டிக்கிறான், நாடியோர்களை மன்னிக்கிறான். பார்க்கிறோமா இல்லையா ஹதீஸ்கள்ல? அதாவது ஒரு பெண்மணி பல வருடங்கள் விபச்சாரம் செஞ்ச பெண்மணி, அந்த பெண்மணி ஜீவராசியருக்கு இரக்கம் காட்டி உணவு வைத்து அதை பாதுகாத்த காரணத்துல அல்லாஹ் சொல்றது இல்லைங்க, அவங்க பெரும் பாவம்லாம் செஞ்சிருக்காங்களே, மன்னிக்கணும் நாடிட்டா அதை மன்னிச்சுவான். ஒரு பெரிய பாவம்னான்னு சொல்லி கஅபு மாலிக் ரலியல்லாஹு அவங்க ஒரு முக்கியமான சஹாபி. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, தபூக் போருக்கு வராம, தபூக் போர் இஸ்லாத்துக்கு நம்ம முக்கியமான போர், நிறைய எண்ணிக்கை இவ்வளவு சொல்ல முடியாத அளவுக்கான போர். பத்ர்ல எண்ணிக்கை சொல்லிடலாம், உஹதுல எண்ணிக்கை சொல்லிடலாம், கந்தக்கு ஹைபர்ல எண்ணிக்கை சொல்லலாம். தபூக்ல இதுதான் எண்ணிக்கைங்கிற ஒரு அளவே கிடையாது இன்ன வரைக்கும். அது சம்பந்தமா நிறைய ரிவாயத்துகள் இருக்குது. ஆனால் பெரும்பாலான சஹாபாக்கள் கலந்துக்கிட்டாங்க. ஒரு சில சஹாபியும் கலந்து கொள்ள முடியல. அந்த கலந்து கொள்ள முடியாத சஹாபிகள்ல ஒருத்தங்க கஅபு மாலிக் ரலியல்லாஹு. ஆனா அவங்க என்ன நினைச்சுட்டாங்க, சொந்த சுய வேலையின் காரணமா தான் கலந்துக்கல. ஏன்னா ஒரு சில முனாஃபிக்குகள் வேலைக்குள்ளே கலந்து கொள்ளாம இருந்தாங்க. அதாவது போருக்கு போனா நம்ம கொலை செஞ்சிருவாங்க, நம்ம எதுக்கு போருக்கு போனோம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டிட்டு அமைதியா இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வந்த உடனே, அவ்வளவு பெரிய போர் நடந்திருக்கு, ஊருக்குள்ள மதீனாக்குள்ள வந்த உடனே கேட்டாங்க, கஅபங்க, கஅபை காணவே, கஅபு போருக்கு வரலையே. எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கிற எண்ணிக்கையே அடங்காத அளவுக்கான போர். அதுல கூட யார் வரலங்கிறத சரியா கண்டுபிடிச்சிட்டாங்க. கஅபு வரலையே, கஅபு எங்கன்னு. உடனே அந்த சஹாபி வந்தாங்க, யாரும் இந்த மாதிரி வீட்டு வேலையா போயிடுச்சு, அதனால என்னால வர முடியல அப்படின்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் கொஞ்ச நாள் அவங்க கூட பேசாம இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாத காலம் பேசல.
அந்த சஹாபியோட பேசுறத தவிர்த்துக்கிட்டாங்க. தவிர்த்த உடனே தனக்கு உள்ளத்துல என்ன உண்டாயிருச்சுன்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டான். அவங்க வந்து வேலைக்குள்ளே போகாம இல்லை, ஆனா முனாஃபிக்குகள் வேலைக்குள்ளே போகாம இருந்தாங்க. இவங்களும் தன்னைத்தானே முனாஃபிக்கு நினைச்சுக்கிட்டாங்க. நான் நினைச்சுக்கிறேன், நான் ஒரு துரோகி, இஸ்லாத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு ஆளு, இஸ்லாம் அழிஞ்சு போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளா இருந்துட்டணும் அப்படின்னு அழுகுறாங்க அழுகுறாங்க அழுந்து அப்படி ஒரு நிராசையுடைய நிலைமை வந்துரும்ல. என்னடா இப்படி ஆயிடுச்சு, நிராசையினுடைய எண்ணம் உள்ளத்துல வந்த உடனே அல்லாஹ் சொல்றான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு, யார் தனக்குத்தானே வரம்பு மீறி அநீதம் இழைத்துக் கொண்டவர்களே, யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல என்ன இறக்காதீங்க, நம்பிக்கை இழந்து போயிடாதீங்க. என்ன செய்யுங்க, உங்களை எல்லாம் மன்னிச்சுட்டான், நீங்க என்ன செய்யாதீங்க, ரொம்ப மனசை போட்டு வருத்திக்கிறாதீங்க, நீங்க தெரியாம செஞ்சுட்டீங்க, அல்லாஹ் தாலா உங்களுடைய பாவத்தை மன்னிச்சுட்டான். அப்போ அல்லாஹ் தாலா இங்க சொல்ல வர்றது, தான் நாடியவர்களுடைய பாவத்தை மன்னிக்கிறான், தன் நாடியவர்களுடைய பாவத்தை தண்டிக்கிறான். அப்ப நம்ம விளங்கணும், அல்லாஹ்ட்ட துவா செய்யணும், இனி நீ நாடியவர்களை மன்னிக்கிறாய, அந்த கூட்டத்தில் நீங்க சேர்த்து. ரெண்டு கூட்டத்தை அல்லாஹ் சொல்லலாம், இனி நீ ரெண்டாவது கூட்டம், இந்த ஆயத்துல ரெண்டாவது அல்லாஹ் சொல்லலாம், இந்த மன்னிக்கக்கூடிய நாடியவர்களை மன்னிக்கிறாயே அந்த கூட்டத்தில் என்ன சேர்த்து வைக்கிறது. வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் தஆலா அனைத்து வஸ்துக்களின் மீதும் சக்தி படைத்தவன் என்று அல்லாஹ் தஆலா